அப்படியாவது இன்டைரக்டாக தமிழக முதலமைச்சர் மீது அவருடைய விசாரணையில் நம்பிக்கை இல்லை என்று தானே அர்த்தம். அப்படித்தான் நம்ம எடுத்துக்க முடியும். முதல்வர் ஸ்டாலின் மீது விசிகவுக்கு நம்பிக்கை இல்லை என செய்தியாளரை சந்தித்து பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். சிஐடி மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் சிபிசிஐடி துறையை காவல்துறை கையில் வைத்திருப்பது தமிழக முதலமைச்சர். அப்படியாவது இன்டைரக்டாக தமிழக முதலமைச்சர் மீது அவருடைய விசாரணையில் நம்பிக்கை இல்லை என்று தானே அர்த்தம். அப்படித்தான் நம்ம எடுத்துக்க முடியும். இல்லை, அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு நேரடியாக சொல்லாமல் சிபிசிஐடி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம அர்த்தமாக எடுக்க முடியும். நேற்றைக்கு இது தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்பது நேற்று முதலாக இதை நான் தான் சொன்னேன். அதை இப்பொழுது நான் சொன்னேன். அதாவது ஏற்கனவே சாத்தாங்குளம் லாக்அப் டெத்தில் ஏற்கனவே விசாரணை வேணும்னு அன்றைக்கி அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போதெல்லாம் அங்கே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா அதே லாக்அப் டெத்து, அதே பார்த்தீங்கன்னா அந்த லாக்அப் டெத் யாரால் நடந்ததுனாக்கி அன்றைக்கி டேவிட் ஆசீர்வாதம் அவருடைய தூண்டுதல் பேர் தான் லாக்அப் டெத்தே நடந்திருக்கிறதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் வந்திருக்கு. ஆக இன்றைக்கி டேவிட் ஆசீர்வாதம் போன்றவர்களுக்கு காவல்துறையில் இருந்தால் நிச்சயமாக காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்காது, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடைபெற்றே இருக்கும். இது போன்ற தடுப்பு நடவடிக்கை அவரால் எடுக்க முடியாது. ஒரு திறனற்ற காவல்துறையாக தான் இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.